திறக்கப்பட்ட வாசல். இதை எந்த கும்ப நினைச்சாலும் மூட முடியாது. அல்லேலூயா. அருமையான வசனம் சொல்றோம். யாருமே ஒரு அல்லேலூயா கூட சொல்லல. யோசனை பண்ணி பாருங்க. இதை யாராவது கூட்ட முடியுமா? கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார், பரலோக ராஜ்யத்தை கொடுத்தார். இதை எவனாலையும் கூட்ட முடியாதுப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யோசனை பண்ணி பாருங்க. அடுத்த வசனமா உன் கிரியைகளை அறிந்து அதே வசனத்தை மறுபடியும் படிமா. அதே வசனத்தை மறுபடியும் படிமா. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு அடைக்கப்பட்ட வாசல். பிரியமானவர்களே, தேவனால் அடைக்கப்பட்ட வாசல். நீங்க யோசனை பண்ணி பாருங்க. தேவனால் அடைக்கப்பட்ட வாசல். என்ன வாசல்? உங்களுக்குள்ள வியாதி, உங்களுக்குள்ள பிரச்சனைகள், உங்களுக்குள்ள சோர்வு, இது தேவனால் அடைக்கப்பட்டது. புரியுதுங்களா? நீங்க ஆண்டவரை உண்மையா நேசிக்கும் போது இதனால் அடைக்கப்பட்டது. இதை யாராலையும் துறக்க முடியாது. பிரியமானவர்களை, யோசனை பண்ணி பாருங்க. தாவீதின் திறவுகோலை உடையவர் யாரு? தாவீது அந்த காலகட்டத்துல ஒரு யுத்தத்துல கூட தோக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது ஒரு யுத்தத்தை கூட தோக்கல. தாவீதுக்கு வெற்றி கொடுத்த தேவன் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரா என்ன? அல்லேலூயா. ஆனா இது பாருங்க பிரியமான